ஹாய் ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு கிசா டைம்ஸ். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினது அப்படின்னா, நடிகர் அஜித் விடாமுயற்சி படம் ரொம்பவே நல்லா போச்சுன்னு சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, தன்னோட குட் பேட் அக்லி படத்துக்கு ரிலீஸுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ ஏப்ரல் 10ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் இதை தொடர்ந்து அடுத்த படத்துக்கான அறிவிப்பு இன்னும் வெளிவராமே இருந்தது. இப்போது என்ன ஆச்சு அப்படின்னா, இப்போது அடுத்த படத்துக்கான சின்ன ஒரு விஷயம் கிடைச்சிருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதை பற்றி தெரிஞ்சதுக்கு முன்னாடி, நீங்கள் சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அஜித் தன்னோட குட் பேட் அகலி படத்துக்காக வெயிட்டிங்கில் இருக்காருன்னு சொல்லலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா, ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ட்ரீட் இருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் த்ரிஷா நடிக்கிறாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இந்த படத்தில் ஒரு நல்ல நல்ல ரோலில் நடிச்சுக்கிட்டு வராங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன நியூஸ் கிடச்சிருக்கு. இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ்குமார் மியூசிக் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போது அடுத்த படம் யாருடன் இணைவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன நியூஸ் கிடச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, பிரசாந்த் நீல் அதாவது சலார் படத்தை எடுத்திருப்பாரு, கேஜிஎஃப் படத்தை எடுத்திருப்பாரு. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். ஸோ இவருடன் இணைய போவதா இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, கார்த்திக் சுப்புராஜோட இணைய போவதா ஒரு சின்ன நியூஸ் கிடைச்சிருக்கு. ஸோ இதுவரைக்கும் இதை பற்றின உண்மையான விஷயம் எதுவுமே வெளிவரல. அதிகாரப்பூர்வமா படக்குழு குட் பேட் அகலிக்கு அப்புறமா இந்த படத்தை பற்றின ஒரு சின்ன விஷயத்த வெளியிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சந்தோஷ் நாராயணன் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நியூஸும் கிடச்சிருக்கு. இது உண்மையாக பொய்யான அதிகாரப்பூர்வமாக பதில் வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும். ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, கார்த்திக் சுப்புராஜ் தான் இப்போதைக்கு நமக்கு லிஸ்ட்டில் இருக்காரு. ஸோ இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.